ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிரியாணி மசாலா தயாரிப்பது எப்படி, வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போக முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம பாய் வீட்டு பிரியாணிக்கு 3 பொருள் மட்டும் தாங்க தேவை. இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும். நீங்கள் எப்போ நீங்கள் நினச்ச போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுவையான மணமான பிரியாணியை ஈஸியாக ஒரு நொடியில் போட்டுடலாங்க. இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க. அதுக்கு என்ன பொருள் பார்த்தலாம். 50 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிற பொருளை உங்களுக்கு தேவைக்கேற்ப கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. 50 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு எடுத்திருக்கேன், 50 கிராம் கிராம்பு எடுத்திருக்கேன். 50 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் எடுத்திருக்கேன். நல்ல தெளிச்சியான ஏலக்காயாக பார்த்து ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. 50 கிராம் கிராம்புக்கு 50 கிராம் ஏலக்காய். 100 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா சுருள் பட்டை எடுத்திருக்கேங்க. சுருள் பட்டை இந்த மாதிரி பட்டை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு பட்டை மாதிரியே இருக்கக்கூடிய அந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய பட்டைகளை எடுக்காதீங்க. இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணுற சுருள் பட்டைகளை எடுத்துருக்கோங்க. 100 கிராம் பட்டை, 50 கிராம் கிராம்பு, 50 கிராம் ஏலக்காய். இது தாங்க பிரியாணி மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் காலையில் நல்லா காய வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அது நல்ல சட்டி சூடு ஆனதுக்கு அப்புறமா அந்த 3 பொருளையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போட்டுருங்க. நம்ம கிராம்பு ஏலக்காய் இது அப்படியே போட்டுருங்க. பட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அது ஒடிஞ்சிடும். இதை மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்கு இருக்கிற எல்லா சுருள்பட்டை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுபடும். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உடஞ்சிடும். இப்போ நல்ல முருவலாக வறுத்துறாதீங்க, கரிஞ்சிடவும் கூடாது, முருவலாக வறுத்துறவும் கூடாது. இது கை சூடு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் பொடி அப்படியே இருக்கும். நீங்கள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கிறதுக்காக நாம் நல்லா வறுத்து வச்சுக்கிறோம். இந்த பொடியில் எந்தவித பூச்சி எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா வறுபட்டு எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் நல்ல வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. அதை மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் எந்த வித தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்ல காஞ்ச மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. அதில் இந்த அவ்வளோ பொருளையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பட்டு போல் திரிச்சிடுங்க. அந்த சூட்டோடு நீங்கள் திரிச்சிங்க அப்படின்னா தான் நல்லா பட்டு போல் இருக்கும். இல்லைன்னா குறைன்னு இந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு திரிச்சா போதும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் ஒரு கிலோ பிரியாணி போட்டிங்க அப்படின்னா இந்த அளவு நீங்கள் போட்டால் போதும். அதில் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த ஒரு பிரியாணி மசாலாவும் சேர்க்க தேவையில்லைங்க. காரத்துக்காக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஆனால் பிரியாணி மசாலா இந்த ஒரு பொருள் போதுங்க. நீங்கள் போடுற பிரியாணி அவ்வளோ மணமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நீங்கள் எப்போ எடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறம் மனம் மாறாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க. உங்களுக்கு தேவையான பிரியாணி மசாலா ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.